அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஏசிஎஸ்எஸ் பேராவூரணிக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மருத்துவராக இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் பேச சொல்லும் போது முதல்ல என்ன பண்ணணும்னா மருத்துவத்தை பற்றி பேசணும். ஆனால் நான் இதயத்துறையில் இருக்கிறதுனால இதயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதயம்னு சொன்ன உடனே எல்லோரும் ஒரு பயம் வந்துடுது. ஸோ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு பைபாஸ் சர்ஜரி, ஒரு ஸ்டென்ட்டு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே தான் ஞாபகம் வருது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக என்ன அவர் சொல்லியிருந்தார். அவர் ராம்குமார் என்னை அழைச்சிருந்தார். அவர் இந்த மீட்டிங் என்னை பேச சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, மருத்துவத்தை பற்றி பேசுங்கன்னு அவர் சொல்லலை, இதய சிகிச்சையை பற்றி பேசுங்கன்னு அவர் சொல்லலை. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பேச சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் எல்லாருமே இதய நோய்னா ரொம்ப பயப்படுறாங்க, பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் ஆகிடுச்சு எனக்கு. காரணம் என்னென்னா, ஒரு இதய மருத்துவர் அப்படின்னாலே அவரோட அசட்டே பயம்தான். ஒரு பேஷண்ட் பயமுறுத்திட்டாங்கனாலே அவங்க எல்லா சிகிச்சைக்கும் ஒத்துக்கொள்ளுவாங்கன்றது தான் இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு இருதய மருத்துவராக இருந்து ஒருத்தரை பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்வதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்லும் போது உங்களுக்கு இதய நோய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சிகிச்சை முறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு முன்னாடி உங்களோட நோயின் தன்மை, அதற்கான சிகிச்சை முறைகள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ன்றது உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் அதிகமான தேவையில்லாத சிகிச்சை, தேவையில்லாத மெடிசனை தவிர்க்க முடியும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கடினமானது. ஆனால் மிக எளிமையாக இதை எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது 3 முக்கியமான இதை ஒரு பேஷண்ட் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அதாவது ஃபேக்ட் வர்சஸ் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ஃபேக்ட் வர்சஸ் ஒப்பீனியன்னா, ஃபேக்ட்ன்றது உண்மை, ஒப்பீனியன்றது ஒரு கருத்து. ஸோ நீங்கள் ஒரு சிகிச்சை முறையை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். எது உண்மை, எது ஜஸ்ட்டு கருத்துன்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ நிறைய யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ ஒரு பேஷண்ட்டு கன்சல்டேஷன் வரதுக்கு முன்னாடியே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. சார் இதை மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை பண்ணிக்கலாமா? அப்போது முழுவதுமாக அந்த பேஷண்ட் அதை புரியலைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது ஒன்று சொல்கிறேன். உண்மை அப்படின்னா ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டு அது ப்ரூவ் ஆனது தான் உண்மைன்னு சொல்லுவோம். கருத்துன்றது எல்லாரும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் கருத்துன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் யூடியூப்பில். 5 லிட்டர் தண்ணி 5 மணிக்கு முன்னாடி காலையில் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு கருத்து. இது உண்மையா இல்லைனா கருத்தானா? இது டெஃபினட்டாக உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு இருதய சிகிச்சை நிபுணர்னு சொல்லும்பொழுது இதய பம்பிங் வீக்காக இருக்கிறவங்க 5 லிட்டர்லாம் குடிக்க முடியாது, குடித்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் 5 லிட்டர் குடிக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் அது உதவாது. யாராவது சில பேருக்கு அந்த 5 லிட்டர் குடிக்கும்போது அது உதவலாம். அப்போ அது ஒரு கருத்து தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அந்த சிகிச்சையை பற்றி சொல்லும் போது உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அப்போ எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம், ஒரு கருத்தை சொல்லலாம், அந்த கருத்து ஏற்கப்படுகிறது. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க அந்த துறையில் அதிகமாக படித்து சிறப்புடையவராக இருக்கிறவராக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கருத்தும் உண்மைக்கு பக்கத்தில் இருக்குமே தவிர அதுவே உண்மையாகி விடாது. இதனால தான் நிறைய சர்ஜரியும் ஸ்டென்ட்டும் இங்கே பண்ணப்படுகிறது இந்தியாவில். ஏன்னா எந்தவித ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் பல சிகிச்சை பல பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் ராம்குமார் சார் என்னை கூப்பிடும் போது நேராக வந்தார். எங்கள் கிளினிக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் பண்ணுறோம், அங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சார் எங்கே சார் அந்த மீட்டிங்குன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், பேராவூரணி சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது எங்கேன்னு தெரியாது. உடனே நான் என்ன சொன்னேன், கோயம்புத்தூர் பக்கத்துலையா சார்னு கேட்டேன். பட் அவர் சிரிக்கலை. நான் சிரித்தா நான் ரொம்ப கோச்சிப்பேன்னு சொல்லிட்டு, இல்லை சார் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கும் சார் அப்படின்னா. தஞ்சாவூரா சார் அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கும் அப்படின்னாரு. இப்போ என்னென்னா, நான் நினச்சது கோயம்புத்தூர். இப்போ உண்மையிலே பட்டுக்கோட்டை பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ எது உண்மை எது பொய்? நானும் பொய் சொல்லலை, தஞ்சாவூர் பக்கத்துலேயும் இருக்கலாம். ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உண்மைக்கு தூரமாக தான் இருக்கேன் நான், ஆனால் நான் பொய் சொல்லலை. ஸோ இதுதான் ஒரு சிகிச்சையை நிரூபணம் பண்ணுகிறது. இப்போ சிகிச்சை முறையை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களே மூன்றாக நீங்கள் பிரிச்சுக்கலாம்.
நல்ல மருத்துவர் ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிகிச்சையை பற்றி ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட பேசும்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க, உங்களுக்கு நோய் இருக்குது, நோயை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அந்த சிகிச்சையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. இது வந்து நல்ல மருத்துவர் 1. செகண்ட் வந்து நல்ல மருத்துவர் 2. நல்ல மருத்துவர் 2 என்ன ஆகுதுன்னா, அந்த போய் பார்த்த உடனே உங்களுக்கு பயம் அதிகமாகின்றது. அப்போ பயம் அதிகமாகுதுன்னா இந்த எக்ஸாம்பிளை யோசித்துக்கோங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பேராவூரணி வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, உங்களுக்கு நோய் இருக்குது, அந்த நோயின் தன்மை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு, நீங்கள் இமீடியட்டாக ஸ்டெப் எடுக்கலைன்னா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது, ஆனால் உண்மைக்கு வெகு தூரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அவர் மூன்றாவது நல்ல மருத்துவர், இது எல்லாமே நான் நல்ல மருத்துவர்னு சொல்லிடுறேன், ஏன்னா அதில் பிரச்சனை வரக்கூடாது. மூன்றாவது நல்ல மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிகிச்சைக்கு போகிறீங்க, ட்ரீட்மெண்ட், அதாவது அவர் பேச கேட்ட பிறகு வெளியே வரீங்க, என்ன சார் ஆச்சுன்னா எனக்கே ஒன்றும் தெரியல சார், ஒரே பயமாக இருக்குது. ஸோ இனம் புரியாத பயம், எதுக்காக பயம்னு உங்களுக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, கோயம்புத்தூர் வந்து சிறுதானி உள்ளதான் இருக்குது அப்படின்றாரு. அப்போ என்னென்னா, உண்மை தூரம், ஆனால் அது ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்கிறது தான் 3வது வகையான இது. ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 2வது வகை. அதாவது என்னென்னா, சொல்கிறது உண்மை, ஆனால் உண்மை வெகு தூரம், அது பொய் கிடையாது. அப்போ இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றாவது வந்து ஒரு பேஷண்ட்டாலேயோ ஈவன் மருத்துவராலேயோ புரிந்து கொள்ள முடியாது இந்த 3வது உண்மை. ஏன்னா வந்து பல மருத்துவர்களும் பல நோயாளிகளும் இதனால் தான் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு மருத்துவர், அந்த சிகிச்சை கொடுக்குற மருத்துவத்துக்கும் அது தெரியாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் யூஎஸில். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இந்த 3வது வந்து டாக்டரும் டிசைட் பண்ண வேண்டியதில்லை, பேஷண்ட்டும் டிசைட் பண்ணுறதில்லை. இதை டிசைட் பண்ணுறது யாரோ ஒருத்தர். திஸ் இஸ் கால்ட் கார்பரேட்டைசேஷன் சொல்லுவோம். கார்ப்பரேட்டில் யாரோ ஒருத்தர், ஒரு ஃபார்மசிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன மருந்து சாப்பிடணுன்றதை வந்து அவர் டிசைட் பண்ணுறாங்க. அது எப்படி சார் முடியும்? ஒரு டாக்டர் இருக்கார், அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து இங்கே ஒரு 100 பேர் இருக்கீங்க, நான் வந்து சொல்கிறேன், இந்த 100 பேரில் வந்து எல்லாருக்கும் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது சார், நான் புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா 50 விழுக்காடு உங்களோட ஹார்ட் அட்டாக் வந்து தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து இது ரொம்ப ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லாம் தேவையில்லைங்க, ஒரு 10வது 10th ஸ்டாண்டர்ட் கணிதம் இருந்தால் போதும். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, 50 விழுக்காடுன்னா 2 பேருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு இந்த மருந்தில் ஹார்ட் அட்டாக் தடுக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் 50% ரிடக்ஷன் சொன்னோம். ஆனால் அது உண்மை கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 10 பேர் இங்கே 10 பேர் இங்கே, அந்த 10 பேருக்கு என்னோடய மெடிசனை கொடுக்குறேன், 10 பேருக்கு அந்த மெடிசனை கொடுக்கல. ஆனால் அந்த 10 பேரில் வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, மெடிசன் கொடுக்காத இடத்துலையும் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ அந்த மருந்து வந்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் விட முடியாது, ஏன்னா நான் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கேன், எப்படி அந்த மருந்து வந்து உதவாதுன்னு நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த 10 20 ஆக்குறேன், 30 100 பேருக்கு அந்த மருந்து கொடுக்கும்பொழுது நான் மருந்து கொடுத்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, மருந்து கொடுக்காத இடத்துல 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ வந்து 100ல் 1 உண்மையிலே அந்த மருந்தோட பெனிஃபிட் வந்து 1%. ஆனால் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே 1 இங்கே 2 பேர், அப்போ 50%. ஸோ இதை 3ஐயும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அந்த இருதய நோயை பற்றிய பயம் வந்து உங்களை விட்டுவிடும். ஸோ இப்போது இந்த 3ஐயும் தெரிந்து கொண்ட பிறகு இதய நோயை பற்றி நம்ம இன்றைக்கி பேசினோன்னா உங்களுக்கு என்ன நாங்கள் சொல்ல வேண்டது தெரியும். இப்போ இதயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபிஸ்ட் அளவுக்கு உங்களோட தொராசிக் கேஜ்னு சொல்லுவோம், உங்கள் செஸ்ட்டில் இருக்குது. இந்த ஹார்ட் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரையும் கண்டினியூஸாக பம்ப் பண்ணி கொண்டே இருக்கின்றது. அப்படி பம்ப் பண்ணும் பொழுது எப்படி அந்த ஹார்ட் இம்பார்ட்டன்னா, அந்த பம்ப் நின்று விட்டால் அதுதான் ஹார்ட் அட்டாக். அந்த பம்ப் நின்று விட்டால் உங்கள் உயிர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த பம்போட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பண்ணிங்கன்னா, அந்த பம்போட முக்கியமான வேலை என்னென்னா, ரத்தத்தை எல்லா செல்களுக்கும், உங்கள் உடம்புல இருக்க எல்லா செல்களுக்கும் அந்த ரத்தத்தை எடுத்து செல்வது தான் அந்த இதயத்தோட பம்போட வேலை. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த இரத்த குழாய் உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, ஆல்மோஸ்ட் 1,00,000 கிலோமீட்டரால் இரத்த குழாய்கள் உங்கள் உடம்பில் இருக்கின்றது. அந்த 1,00,000 கிலோமீட்டர் இரத்த குழாய்களுக்கும் இந்த பம்ப் வந்து பம்ப் செய்து அந்த இரத்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பம்போட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னீங்கன்னா,
ஒரு நார்மல் இதயமே மேக்சிமம் எஃபிஷியன்சின்னு சொன்னாலே 55 விழுக்காடு தான், 100% கிடையாது. அப்போ 55 விழுக்காடு தான் ஒரு ஹார்ட் இருக்குது, அதுவும் ஃபிஸ்ட் அளவு தான் இருக்குது. அது எப்படி வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு ரத்தத்தை செலுத்துகிறது, பம்ப் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் உண்மை புழங்கும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம், ஹார்ட் பம்ப் செய்து எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை கொண்டு செல்லுதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா இதயத்தோட எஃபிஷியன்சி 15 விழுக்காடுகள் தான், 55 விழுக்காடுகள் தான். மீதம் வந்து அந்த இரத்த ஓட்டத்தை எல்லா செல்களுக்கும் எது எடுத்து செல்கிறது என்றால் உங்கள் இரத்த குழாய்கள் தான். அந்த இரத்த குழாய்களும் பம்ப் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிகிச்சை முறைன்னு வரும் பொழுது 70% வந்து இரத்த குழாய்கள் தான். ஆனால் இதயம் பம்புக்காகத்தான் எல்லா சிகிச்சையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மாரடைப்பு இரத்த குழாயில் அடைப்புனா இருதய இரத்த குழாய் அடைப்பு, இருதய செயலிழப்பு தான் சொல்கிறோமே தவிர இந்த 1,00,000 கிலோமீட்டர் இருக்கிற இரத்த குழாயை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. அப்போ அடுத்த கேள்வி வருது, நிறைய பேர் இருக்காங்க டாக்டர், எல்லாமே நல்லா தான் இருக்காரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, திடீர்னு மாரடைப்பில் இறந்துடுறாரு, எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார், அவருக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, எப்படி இந்த மாரடைப்பு வருது? இது வந்து ரொம்ப காமன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கே யாராவது இதை மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியும். அப்போ காரணம் என்னவென்றால் இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது இதய மாரடைப்பு ஏற்படுவது அதை கண்ட்ரோல் செய்ய முடியாது. அதற்கு மருந்தும் கிடையாது, ஸ்டென்ட்டும் கிடையாது, பைபாஸும் கிடையாது. எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு இரத்த குழாயில் 80% அடைப்பு இருந்தால் இருதய தசைகளுக்கு ரத்தம் செல்வதில்லை. அந்த ரத்தம் செல்வதில்லை என்றால் மாரடைப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை சரி செய்து விட்டால் மாரடைப்பு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரத்த குழாய் அடைப்பை சரி செய்தாலும் மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவதே தவிர பூஜ்ஜியமாவது இல்லை. காரணம் என்றால் உங்களோட அந்த 1,00,000 கிலோமீட்டர் இருக்க அந்த இரத்த செல்கள், இரத்த குழாயின் ஹெல்த்து தான் உங்களோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுது, உங்களோட இருதயம் கிடையாது. அப்போது இந்த இரத்த குழாயை வந்து எப்படி சார் சரி பண்ணுவதென்றால் மிக எளிது. இதற்கு வந்து நீங்கள் பைபாஸ் செய்ய வேண்டியதில்லை, ஸ்டென்ட் போக வேண்டியதில்லை, எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அப்படி பண்ணாமலே உங்கள் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் இந்த இரத்த குழாய்களை நீங்கள் சரி செய்து கொண்டால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு தான். காரணம் என்னவென்றால் இந்த 3 ரிஸ்க் ஃபேக்டரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1 உங்களோட சுகர், உங்கள் கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஷர். இதை 3ஐயும் கண்ட்ரோல் செய்து கொண்டால் உங்கள் இரத்த நாளங்களில் வந்து அந்த ஹெல்த்து வந்து பெனிஃபிட்டு மெயின்டைன் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது மாரடைப்பு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைகிறது. இப்போ புதுசாக ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் சொன்னது தான் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். உங்களோட இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, கண்டுபிடித்து விட்டோம், உங்களுக்கு ஸ்டென்ட் செய்ய வேண்டுமா பைபாஸ் செய்ய வேண்டுமான்றதை நாங்கள் முடிவு செய்துவிட்டு நாங்கள் சிகிச்சை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு உங்களுடைய ஹெல்த் நல்லாக இருந்தால் 15 நிமிடம் 20 நிமிடம் உங்களால் நடக்க முடிந்தால் சர்ஜரி ஸ்டென்ட்டு ஆக்சுவலாக தேவை கிடையாது. சர்ஜரி ஸ்டென்ட் எதுக்காக செய்கிறோம் என்றால் மாரடைப்பை தடுப்பதற்கு கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் தரத்தை இம்ப்ரூவ் செய்து நடக்க வைத்து நடந்து உங்கள் இரத்த குழாய் அடைப்பை நீங்களே நீக்கிக் கொள்வாமா, அதாவது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு தான் சர்ஜரி செய்யப்படுகிறதே தவிர ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கு கிடையாது. ஸோ இதை புரிந்து கொள்ளும் போது 2 கொஸ்டின் நமக்கு வருது. சார், எனக்கு ரத்த ஓட்டத்தில் அடைப்புன்னு சொல்லிட்டாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எல்லா வேலையும் செய்து கொள்ள முடிகிறது, அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதே நான் ஒரு சர்ஜரி செய்தால் ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக்கை தடுத்து விடலாம், நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போவுமே ஒரு சர்ஜரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்ஜரி செய்து கொள்வதால் உங்களோட மாரடைப்பு பர்சன்டேஜ், அதாவது விழுக்காடு குறைவுதா என்றால் 0. இப்போது நான் ப்ரீவியஸாக சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் சொன்னேன். கருத்து, இன்னொன்று வந்து உண்மை. ஸோ இந்த கருத்தும் உண்மையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, உண்மைன்றது 2-3 வேர்டில் முடிச்சிடலாம், கருத்து தான் பல பேஜுக்கு போகும். இப்போ வந்து 0ன்னு சொன்னோன்னா அது உண்மை. அப்போது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி, ஒரு 1000 சர்ஜரி ஒரு நிபுணர் செய்திருக்காரு. அந்த 1000 சர்ஜரி எப்படி செய்கிறாங்கன்னா, நாங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் சார், யார் யாருக்கெல்லாம் ட்ரெட்மில்லில் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்கோ எடுக்கிறோம், அதுலேயும் பிரச்சனை இருந்தால் ஆன்ஜியோ பண்ணுறோம், ஆன்ஜியோ செய்த பிறகு ப்ராப்ளம் இருந்தால் நாங்கள் சர்ஜரி செய்கிறோம். அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு 1000 பேருக்கு இந்த சர்ஜரி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் என்றால், இந்த 1000 பேர் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு எத்தனை பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை அவர் குறைத்தார் என்று கேட்டால் உண்மை வந்து 0.
அப்போது சர்ஜரி ஸ்டென்ட் என்பது ஒரு நல்ல சிகிச்சை முறை. அது வந்து உங்கள் வலியை குறைத்து உங்களோட எக்ஸசைஸ் அபிலிட்டியை இம்ப்ரூவ் செய்வதற்கு தான் செய்யப்படுகிறதே தவிர மாரடைப்பை தடுப்பதற்கு கிடையாது. அடுத்தது சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், இவை மூன்றும் இருக்குது டாக்டர். எனக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? மெடிசன் தான் சாப்பிடணுமா, இல்லைனா நடைப்பயணம், உணவு பயிற்சியிலே கொண்டு நம்ம அதை சரி செய்து விடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நாங்கள் கார்டியாலஜி செய்கிறோம். ஸோ உணவு பழக்கம், உங்களோட உணவில் வந்து சால்ட்டை குறைக்கிறது, கொலஸ்ட்ராலுக்கான எந்தெந்த மெடிசன்ஸை வந்து நீங்கள் போடணுன்றதை முதல்ல பார்ப்போம். உங்களோட எக்ஸசைஸ் நல்லாக இருந்து எல்லாமே நீங்களே குறைத்து கொண்டீர்கள் என்றால் மருந்து மாத்திரை தேவையில்லை. ஆனால் உங்கள் கொலஸ்ட்ராலும், சுகரும், ப்ரெஷரும் நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்த பிறகும் அது குறையவில்லை என்றால் இமீடியட்டாக மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதை தவிர்க்காதீர்கள். இரண்டாவது வந்து ஒரு முக்கியமான காரணம், இப்போ வந்து ஹார்ட் டிசீஸ் ரொம்ப யங் ஏஜில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்றால் சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், அதை தவிர நான்காவது ஒன்று இருக்கின்றது, ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட தாய் தந்தையர் எடுத்துக்கொண்டீங்கன்றால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு 70-75 வயது இருக்கும். சுகர் எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25 வருஷமாக சுகர் இருக்குது சார், ப்ரெஷர் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்குது சார் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் நன்றாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா வயது வந்து 40-45, சுகர் எத்தனை வருஷம்னா 2 வருஷம், ப்ரெஷர் 4 வருஷம். 2 வருஷம் 4 வருஷம் தான் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அதுக்காட்டியும் வந்து அது அந்த அந்த டைம் பீரியட்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு மாரடைப்பும் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களோட ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஆம்பிளிஃபை பண்ணுது. ஸோ நார்மலாக இருக்கிறத விட 5 மடங்கு இதை ஆம்பிளிஃபை செய்யும் பொழுது உங்கள் ரிஸ்க்கு வந்து மிக மிக அதிகமாகின்றது. ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை முறை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த பைபாஸ் சர்ஜரியும் ஸ்டென்ட்டும் வந்து கடைசி ஆப்ஷன். எல்லாமே முடியவில்லை என்றால் கடைசியாக செல்லக்கூடிய ஒரு கடைசி ட்ரீட்மெண்ட் தான் பைபாஸ் சர்ஜரியும் ஸ்டென்ட்டும். அதற்கு முன்பே வந்து உங்கள் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியுமா என்றால் அதற்குரிய சிறப்பு சிகிச்சை இப்போ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இதுதான் இந்த EECP சிகிச்சை முறைன்னு சொல்லுவோம். இந்த சிகிச்சை முறையில் என்ன பண்ணுறோன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து 8 கிலோமீட்டர் டெய்லி நடப்பார்களானால் சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் இன்சிடென்ட்ஸ் குறைய ஆரம்பித்து விடும். ஆனால் அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த EECP சிகிச்சை முறையில் என்ன செய்கிறோன்னா, தினமும் 1 மணி நேரம் அந்த கால்களில் இருக்க ரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்துகிறோம். அப்படி அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் இரத்த குழாய்கள் அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை தாண்டி சிறு சிறு இரத்த நாளங்களை உருவாக்கின்றது. ஸோ இந்த சிறு சிறு இரத்த நாளங்களை உருவாக்குவது EECP சிகிச்சை முறையில் மட்டும்தான் முடியுமா சார்ன்னு சொன்னால் தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே இதயத்தில் அடைப்பு வந்து மெதுவாக வரும்பொழுது 20%, 30%, 40% கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வரும்பொழுது நேச்சுரலாகவே இந்த சிறு வெசல் கொலாட்ரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி விடுகிறது. இதைத்தான் நேச்சுரல் பைபாஸ் என்று சொல்வோம். அதற்கு எந்த சிகிச்சை முறையும் தேவையில்லை. ஸோ ஆக்டிவாக இருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த இரத்த நாளங்கள் வந்து பொதுவாக உருவாகி விடுகிறது. இப்போ இதற்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, நிறைய பேஷண்ட் நீங்கள் சொல்லுவீங்க, சார் நாங்கள் ஆன்ஜியோ பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது எனக்கு 3 வெசலில் பிளாக் இருக்குதுன்னு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, எல்லா எக்ஸசைஸும் பண்ணி கொண்டு தான் இருப்பார். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து அந்த கொலாட்ரல்ஸ் நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிவிட்டது என்று அர்த்தம். ஸோ இந்த EECP சிகிச்சை முறையில் என்ன பண்ணுறோன்னா, இந்த இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறையை 35 நாட்கள் பண்ணும்போது நேச்சுரலாகவே இந்த சிறு சிறு இரத்த நாளங்கள் உருவாகி அந்த அடைப்பை தாண்டி இரத்த ஓட்டத்தை கொண்டு சென்று விடுகிறது. அப்படி கொண்டு செல்லும் பொழுது அவருக்கு அந்த நெஞ்சு வலி குறைகிறது, அவரால் நடக்க முடிகிறது, மாரடைப்பிற்கான சாத்தியக்கூறுகள் குறைகிறது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது உணவு பழக்கம், உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அவை கண்ட்ரோல் செய்துவிட்டு அப்படியும் உங்களுக்கு இருதயத்தில் வலி வருமையானால் இந்த EECP சிகிச்சை முறையை முதன்மை எடுத்துக்கொள்வது நல்லது. இவை அனைத்தும் செய்து கொண்டும் உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி அதிகமாகின்றது, மூச்சு வாங்குவது அதிகமாகிது என்றால் தான் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்ள வேண்டும். அப்படி சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்வது மூலம் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு அப்படின்னா, இதை மிக கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒருவருக்கு சர்ஜரி செய்கிறோம் என்றால்
அந்த பேஷண்ட் அதை புரிவதில்லை, அந்த மருத்துவரும் அவருக்கு சொல்வதில்லை. ஒரு சர்ஜரி எதற்காக செய்கிறோம் என்றால், உங்களோட இரத்த குழாய் அடைப்பு ரொம்ப சிவியராகி எந்த வழியிலையும் அதை குணப்படுத்த முடியவில்லை. அதனால் சர்ஜரி செய்வதன் மூலம் உங்களோட வாழ்வாதாரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அதிகப்படுத்தி வலியை குறைக்கிறோம். ஆனால் உங்களோட மாரடைப்பு தன்மையை அதிகப்படுத்த முடியும், அதிகமாகிவிடும். அப்படி அதிகமாகி விடுறதை குறைப்பதற்கு அதிகமாக மருந்துகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சர்ஜரின்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ ஹார்ட் அட்டாக்கை குறைப்பதற்கோ அல்ல. உங்கள் லைஃப்பை ஷார்ட் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு வலி இல்லாமல் செய்து கொடுப்பது தான் சர்ஜரி. ஸோ இதை தெரிந்து கொள்வதன் மூலம், அதாவது இதய நோய் என்றால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது 3 இரத்த குழாய். உங்கள் இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியது 3 இரத்த குழாய். ஆனால் அந்த இரத்த குழாயை சுற்றி பல மில்லியன் சிறு சிறு இரத்த நாளங்கள் இருக்கின்றது. அதனால தான் நிறைய பேஷண்ட்டு அடைப்பு இருந்தாலும் சிம்டம்ஸ் வருவதில்லை. அதனால் இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ்னு என்ன சொல்கிறேன்னா, இதய நோய் என்பது எல்லாரும் பயப்படுற மாதிரி கிடையாது. தூரம், அதாவது வெகு தூரம் இருக்கின்ற நோயை மிக பக்கத்தில் உங்கள் ஹார்ட் அட்டாக் இமீடியட்டாக வரும்னு சொல்கிறதுனால தான் நிறைய பேர் இன்றைக்கி சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களானால் பெரும்பான்மையான சர்ஜரியை டெஃபினட்டாக நம்மளால் தடுக்க முடியும். நன்றி.